அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. தன்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிறுகதை பார்க்க போகிறோம். கோடம்பாக்கத்திலிருந்து எக்மோர் வரை தினமும் மின்சார ரயிலில் பயணம் செய்து அலுவலகத்திற்கு செல்லும் செல்வராஜுக்கு மின்சார ரயிலில் நடக்கும் விஷயங்களெல்லாம் அத்துப்படி. ஆனால் ஒருபோதும் ரயிலில் வரும் பயணிகளுக்கு அவர் எந்த தொந்தரவும் செய்ததில்லை. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, பயமற்ற பயணம் உண்டு என்று சொல்வார். தினமும் ரயிலில் பயணம் செய்வதால் சில பல முகங்களை பார்த்து சிரிப்பார். அதோடு சரி, தவறையும் பேசியதில்லை. அதே நேரத்தில் அந்த ரயிலில் பயணம் செய்து வரும் மனிதர்கள் சில பேர் அவருக்கு முதலில் அறிமுகமானார்கள். பின்பு நன்றாக பேசினார்கள். பின் நண்பரானார்கள். கோடம்பாக்கத்தில் இருந்து எக்மோர் வரை அவருக்கு அந்த பயணம் ஒரு இனிப்பை தந்தது. ஒரு நிறுத்தத்தில் இறங்கி மறு நிறுத்தத்தில் யார் என்று தெரியாமல் போகும் ரயில் பயணத்தைப் போல இல்லாமல் தினம் தினம் அந்த ரயிலில் சில மனிதர்கள் நண்பர்களாக பேசி சென்றது செல்வராஜுக்கு அந்த பயணம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. முன்ன பின்ன தெரியாத ஆட்கள் வந்தாலும் பேசிக்கொண்டு மொத்தமாக செல்லும் வழக்கத்தை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அடிப்படையில் மற்ற மனிதர்களை விட செல்வராஜ் கொஞ்சம் ஈரமுள்ளவர் என்பதால் ரயிலில் பயணிக்கும் ஆதரவற்ற மனிதர்களுக்கு அவர் உதவி செய்வது வழக்கம். இதை பார்த்து அவரது ரயில் நண்பர்கள் கூட ஏளனமாக பேசுவார்கள். என்ன செல்வராஜ், இவங்களெல்லாம் இன்னும் உண்மையாதான் யாகசகம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா என்று உடன் பயணிக்கும் நண்பர்கள் கேட்க, அவங்க உண்மையா இருக்காங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாமல் தான் நம்ம கிட்ட கையேந்திக்கிறார்கள். நீங்களும் நானும் மற்றவங்க கிட்ட கையேந்துறதில்ல. காரணம், நமக்கு ஒரு முறையான வேலை இருக்குது, மாத சம்பளம் இருக்குது. இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இல்லாமல் இருக்கிறதுனால தங்களுடைய தன்மானத்தை விட்டுட்டு இப்படி ரயிலையும் பஸ்ஸையிலையும் ரோட்லையும் கையேந்திக்கிட்டு இருக்காங்க. நாம் ஒன்று அவங்களுக்கு கொடுக்குற காசில் நம்ம சொத்து எதுவும் நஷ்டமாக போகிறதில்ல. இவ்வளவு செலவழிக்கிறோம், அதில் ஒரு சின்ன தொகை போகட்டுமே என்று செல்வராஜ் யாசகம் கொடுக்கும் விஷயத்தை தன் ரயில் நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டார். செல்வராஜுக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? வித்த தெரிஞ்ச ஆளாச்சு என்று நண்பர்களிடம் பேசிக்கொண்டு செய்யும் பயணம் ஒரு விதமாக தினமும் போய்கொண்டிருக்கும். ரயில் பயணத்தில் ஒரு நாள் ஒரு பார்வை இழந்த தம்பதிகள் பேனா விற்று கொண்டு வந்தார்கள். 2 பேனா 10 ரூபா 10 ரூபா. அவர்களை பார்த்து செல்வராஜ் அவர்களிடம் ஒரு பாக்கெட் பேனாவை வாங்கினார் செல்வராஜ். உடன் இருக்கும் நண்பர்கள் எல்லாம், பார்த்தீங்களா, இதுதான் ஒரு மனுஷனுக்கு அழகு. யார்கிட்டையும் யாசம் கேட்டு கெஞ்சி நிற்கிறத விட ஏதாவது ஒரு பொருளை விற்றுட்டு வர்ற லாபத்தை எடுத்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மை எவ்வளவு பெருசு. இவங்களை நான் மதிக்கிறேன் என்று நண்பர்கள் ஆமோதிக்க அந்த பார்வையற்றவர்கள் கையில் பணத்தை கொடுத்தான் செல்வராஜ். பணத்தை வாங்கி அந்த பார்வையற்ற கணவன் நோட்டை தடவி பார்த்து அதை 100 ரூபாய் என்று ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார். பேனாக்கள் 2 பாக்கெட் வாங்கியது போக மீதம் 80 ரூபாயை செல்வராஜிடம் நீட்டினான். மீத பணத்தை அந்த பார்வையற்றவரிடம் வாங்காமலே அசட்டு சிரிப்பு சிரித்த செல்வராஜ், எனக்கு வேண்டாம், மீதத்தை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் மிச்சமெல்லாம், எனக்கு பாக்கி தொகை வேண்டாம் என்று சொன்னார் செல்வராஜ். சார், இந்த மீத தொகை எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் பொருளை விற்கிறோம், நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க, எதுக்கு அதிகமாக கொடுத்து என்ன பிச்சைக்காரராக ஆக்குறீங்களா? வேண்டாம் சார், நீங்கள் எவ்வளவு பணத்துக்கு பொருள் எடுத்தீங்களோ அவ்வளவு பணத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும். நாங்கள் பிச்சை எடுத்து வாழணும்னு நினைக்கல சார், தன்மானத்தோட வாழணும்னு நினைக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு பேனா விற்கிறோம், நாளைக்கு சாக்லேட் விற்போம், ஏதோ ஒரு பொருளை விற்று தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்குறதில்ல சார் என்று அந்த பார்வையற்றவர் சொன்னபோது 2 இருக்கைகள் தள்ளி, ஐயா காசு கொடுங்க, கண்ணு தெரியலை, ஐயா காசு கொடுங்க, கண்ணு தெரியலை என்று கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரின் காதுகளில் அந்த பார்வையற்றவர் பேசிய பேச்சு விழுந்தது. சட்டென்று தன் பேச்சை நிறுத்திய அந்த பார்வையற்றவர் அடுத்த நிறுத்தத்தில் வண்டி நிற்கவும் ரயிலை விட்டு இறங்கினான். அந்த பார்வையற்றவர் தட்டு தடமாறி நடந்து போய் ரயில் நிலையத்துக்கு முன்னிருந்த கடையில் பேனாக்கள் வாங்கினான். இந்த பேனாவை எல்லாம் வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று அந்த கடைக்காரர் சொன்னது ஞாபகத்திற்கு வர அதுவரையில் பிச்சை எடுத்து கொண்டது அந்த பார்வையற்றவர் அவர் ஏறிய ரயில் போகவும் அடுத்த ரயிலுக்காக காத்திருந்தார். சிறிது நேரத்திற்கு எல்லாம் நடைமேடைக்கு ஒரு ரயில் வந்தது. போகவும் சிறிது நேரத்திற்கு நடைமேடைக்கு ஒரு ரயில் வந்தது. பிறந்ததிலிருந்து யாசகம் கேட்டே வளர்ந்த அந்த பார்வையற்றவர்
இன்று முதலீடு செய்த தன் பொருளை எடுத்துக்கொண்டு ரயிலில் ஏறினான். ஐயா, 2 பேனா 10 ரூபா, 2 பேனா 10 ரூபா, வாங்குங்க என்று தன்மானத்தோடு குரல் கொடுக்க ஆரம்பித்தார் அந்த பார்வையற்றவர். 2 பேனா வாங்கினால் 10 ரூபா, 2 பேனா வாங்கினால் 10 ரூபா என்று தடுமாறியபடியே ரயிலில் தன் விற்பனையை ஆரம்பித்தார். அப்போது மெதுவாக போய்கொண்டிருந்த ரயில் தற்போது வேகம் எடுத்திருந்தது. நாமும் இதேபோல் ஏதாவது ஒரு சிறிய வேலையை செய்து வாழ்க்கையில் முன்னேற அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் கூறுகிறேன்.